Thank you, friends. உங்களுக்கு நன்றி. நேற்று நள்ளிரவில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனது காணொளிக்கு நீங்கள் அளித்த வரவேற்பையும் உங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் நான் பாராட்டுகிறேன். வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ தோஸ்தோ, தன்யவாத், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நரேந்திர மோடியின் இந்த புதிய ஸ்டைல் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் நடு இரவில் ஒரு வீடியோவை போட்டிருந்தார். பல கோடி நபர்கள் அதை பார்த்தார்கள். எதற்காக பார்த்தார்கள் அது வேற விஷயம், உங்களுக்கு புரியும். அப்படி என்னதான் சொல்ல வந்திருக்கிறார்? 1.25 மாதமாக ஜந்தர் மந்தரில் அதற்கும் மேல பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி முதல் முறையாக வாயை திறந்திருக்கிறாரே, ஏதோ பேச போறார், ஏதோ மாணவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போறார், ஏதோ ஆக்ஷன் எடுக்க போறார் என்றுதான் அந்த வீடியோவை பார்த்தார். வீடியோவில் என்ன இருந்தது? ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டை அமைக்க போகிறோம். நல்லது. 10 கோடி ரூபாய் பேப்பர் லீக்கில் சிக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் மீது ஃபைன் அல்ல 10 ஆண்டு சிறை தண்டனை வரவேற்கிறோம். ஆனால் பேஸ் பிரச்சனை என்ன, கோரிக்கை என்ன? கடந்த 10 ஆண்டுகளில் 153 பேப்பர் லீக்ஸ் நடந்தது. 7 கோடியே 50 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வருடம் மட்டுமே 22 மாணவர்கள் நீட் வழியாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு சாரி, ஒரு ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வருங்காலத்து வோட்டர்ஸ் அவர்கள் உங்களுடைய ஆட்சியை தான் பார்த்திருக்கிறார்கள். இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி இவர்கள் காங்கிரஸோடைய ஆட்சியை பார்க்கவில்லை சார், இது உங்களுடைய ஆட்சியை மட்டும் தான் பார்த்திருக்கிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது நீங்க பார்த்தீர்கள், உலகத்துக்கே வராம இருந்திருப்பார்கள். உலகத்திற்கே வராத ஒரு இளைஞரை பிடிச்சு கொண்டு அப்ப என்ன செஞ்சீங்க? இல்லைன்னா 5 வயசு 6 வயசுக்கான அந்த போட்டோ எடுத்து காட்டுவோம் ஜென்சி. So they know only one government, which is BJP government. They know only one prime minister, which is Narendra. இப்ப நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு டேமேஜ் கண்ட்ரோலை சரிபார்ப்பதற்காக ஒட்டுமொத்த மீடியா நரேந்திர மோடியை களத்தில் இறங்கிவிட்டார். அதனால்தான் இந்த செல்ஃபி வீடியோஸ்களை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த ஃபார்மேட்டை பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, now Narendra Modi comes and says thank you all. But what about Dharmendra Pradhan's resignation? இன்னும் இந்த வீடியோவை பதிவிட்டு கொண்டிருக்கும் போது இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு மதியம் 2 மணி வரை தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவகாசம். There is an ultimatum given by the students of this country. இன்னைக்கு 2 மணிக்குள்ள தர்மேந்திர பிரதானை நீங்க ரெசிக்னேஷனை கொடுக்க வைக்கிறீர்களா இல்லையா என்கிற முடிவை எடுத்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ரெவ்யூ மீட்டிங் நேரடியாக நரேந்திர மோடி அவர்கள் எடுக்க போகிறார். என்ன செய்ய போகிறார்? அதுக்கு முன்னாடி தான் முன்தினம் போட்ட ஒரு வீடியோ அது பல கோடி மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது. அதனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன், இவர்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பேப்பர் லீக் வழியாக 22 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 22 லட்சம் மாணவர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை எக்ஸாமினேஷனை எழுதுவதற்காக. அதற்காக தான் டெல்லியில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தர் அங்க மட்டுமல்ல, நேற்று மட்டும் நீங்க பார்த்திருக்கிற நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்தது. இதற்கிடையே அந்த சனம் ஷெட்டியோடைய வீடியோவும் இங்கே சென்னையில இருந்து வைரல் ஆகிவிட்டது. அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இந்த வீடியோவை நாம் பார்க்க வேண்டும். ஏஎன்ஐல போட்டிருக்காங்க, அதனால நான் பெருசாலாம் காட்ட முடியாது. தே வில் சூ அஸ். யாரெல்லாம் அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறார்கள் அப்படி பின்னாடி ஒரு நோட்டீஸ் வரும், எப்படி உங்களுடைய வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி. அதனால் அந்த வீடியோவுடைய ஃபோட்டோ மட்டும் பார்த்துக்கோங்க, நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் வாட் ஷீ செட், தேர் ஆர் யங் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் அவுட் அண்ட் சேயிங், இளைஞர்கள் இளம் மாணவர்கள் வெளியே வந்து எங்களிடம் கொடுக்கக்கூடிய பதில், எஸ், ஃபர்ஸ்ட் இட் சார்ட் ஆஃப் ஹர்ட் மீ when the paper leak happened. இந்த பேப்பர் லீக் நடந்தபோது வருத்தமாக தான் இருந்தேன் மேடம், ஆனால் லேட்டர் ஐ டுக் அட்வான்டேஜ் ஆஃப் தட், ப்ரிப்பேர்ட் ஈவன் மோர். ஹவு டிஸ்கஸ்டிங் இஸ் திஸ்? அண்ட் வாட் ஆடாசிட்டி இஸ் ஆஃப் நிர்மலா மேடம். ஷீ சேஸ், முதல்ல இந்த பேப்பர் லீக் நடந்த போது நான் வருத்தப்பட்டேன், ஆனால்
அந்த பேப்பர் லீக் நடந்ததுனால் எனக்கு அவகாசம் கிடைச்சது இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் பண்றதுக்காக. அதை நான் அட்வான்டேஜாக மாற்றிவிட்டேன், எனக்கு சாதகமாக மாற்றிவிட்டேன். மை பெர்ஃபார்மன்ஸ் ஹாஸ் இம்ப்ரூவ்ட். I've done well. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்னும் நல்ல பரீட்சை எழுதி இருக்கிறேன். So there are people who looked at it. Even young people who have taken this as challenge. பெற்றோர்கள், மாணவர்கள் இதை இந்த மாதிரி பார்க்கிறார்கள், இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிவிட்டார்கள் என்கிற விஷயத்தை நேற்று நிர்மலா மேடம் கூறியிருக்கிறார். And she further says, face this and come out bright and bright. இதை சந்திங்க, சந்திச்சு இன்னும் பிரைட் ஆகுங்க. ஸோ ஆஸ் பர் நிர்மலா மேடம் வாட் ஷீ சேஸ், பேப்பர் லீக் நன்மை, பேப்பர் லீக் நல்லது கொடுக்குது. ஒரு வாட்டி நீங்க எழுதுனீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, அடுத்த வாட்டி எழுதுறீங்க, இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேப்பர் லீக் நடக்கும், இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, மறுபடியும் பேப்பர் லீக். ஸோ த கவர்மெண்ட் இஸ் ப்ரமோட்டிங் பேப்பர் லீக். பேப்பர் லீக் நடக்கணும், இதுதான் நிர்மலா மேடம் கூறுகிறது. இஸ் திஸ் வாட் த கவர்மெண்ட் சேஸ்? ஏன்னா நரேந்திர மோடி இஸ் பிஸி இன் மேக்கிங் செல்ஃபி வீடியோஸ், அதுல அவருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதாக ஒரு கற்பனை, ஒரு மனக்கணக்கை போட்டு வருது. நிர்மலா மேடம் பேப்பர் லீக்னால் வரக்கூடிய நன்மைகளை பட்டியல் போட்டு காட்டி வருகிறார். இப்ப இதற்கு இடையே இன்னொரு விஷயம் நடந்தது, கோதி மீடியாவுடைய விஷயம். இந்த போராட்டம் தொடங்கிய நாள் பாகிஸ்தான், சைனா, ஜார்ஜ் ரோஸ் அனைத்து நபர்களையும் கொண்டு வந்து விட்டார். இதற்கு பின்னாடி பாகிஸ்தான், சோனமாக்சுக்கு பின்னாடி சைனா, இல்ல ஜார்ஜ் சொராஸ் போன்ற நபர்கள் இந்தியாவுடைய அரசாங்கத்தை கவிர்ப்பதற்காக அவர்களும் களமிறங்கி விட்டார்கள். பட் வாட் ஹேப்பன், I'll tell you that also. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அங்கிருந்தும் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளிவந்தது. எந்த கோதி மீடியா இந்த போராட்டத்தை பாகிஸ்தானுடன் போய் கனெக்ட் செய்து பார்த்தார்களோ, சைனாவுடன் கனெக்ட் செய்து பார்த்தாரோ, ஜார்ஜ் சொராஸுடன் கனெக்ட் செய்து பார்த்தாரோ, அதற்கு என்ன பதில் வந்திருக்கிறது நீங்களே கேளுங்க. फॉरेन फंडिंग वगैरह की बात जो आपने कही, जो प्रदर्शन चल रहा है, तो मैं ये कहना चाहूँगा कि मेरे पास इस मसले पर किसी प्रकार का कोई इन्फॉर्मेशन आपसे साझा करने के लिए नहीं है. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. கேட்டீங்களா? There is no connection of Pakistan. There is no connection of China. There is no connection of George Soros. அப்போ இந்த கோதி மீடியா, இந்த ஜோக்கர்ஸ் அவர்கள் என்ன பேசினார்கள் அதையும் கேளுங்க. सोशल मीडिया से कैसे पाकिस्तान से सपोर्ट मिला, पाकिस्तानी कनेक्शन की भी, पाकिस्तान में कौन कौन से हैंडल्स जो थे वो मैदान में उतरे, अफवाहें फैलाई गई, पाकिस्तानी कनेक्शन, पाकिस्तानी हैंडल्स। पाकिस्तान की छात्रों को भड़काने वाली साजिश पकड़ी गई है। मार्च के लिए निकले सीजेपी के लोगों ने पुलिस पर जमकर पत्थरबाजी की। मोदी सरकार का विरोध करने वाले, आजादी के नारे लगाने वाले, हमारे देश विरोधी गैंग के लोग, अर्बन नक्सल लोग, इन सभी ने मिलकर इस आंदोलन को अब हाईजैक कर लिया है। ये प्योर राजनीति हो रही है। ये नीट एग्जाम खत्म होने के बाद नीट के मुद्दे को जबरदस्ती खींचा जा रहा है। यहां पर इस तरह का विरोध प्रदर्शन होता रहता है, लेकिन पत्थरबाजी करना, मीडिया पर हमले करना, गाली गलौज करना, According to CJP's own version of events, thousands of protesters marched towards the parliament. The result, barricades, tear gas, lathi charge, injuries and violent clashes. Ministry of External Affairs or a statement, there is no Pakistani, China, George Soros or Western interest connection on this Cockroach Janata Party. Their protest, it is purely a student protest. And you have seen the jokers on television. There is no apology. There is no accountability. There is no sorry. ஸோ கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு ஃபார்முலாவை ரெடி ஒரு டூல் கிட். இந்த டூல் கிட் எப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக, கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும் போது லைட்டா எங்கேயாவது அமித்ஷா பேசுவார், பட் தே won't come in front. அதற்கு பதிலாக ராஜ்நாத் சிங்கை முன்னிறுத்துவார்கள்,
நிர்மலா சீதாராமனை முன்னிறுத்துவார்கள். பேச்சுவார்த்தைக்காக they have JP அவரை முன்னிறுத்துவார். இதை தாண்டி யார் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் அவர்களையே தேச துரோகி போன்ற பட்டத்தை சுமத்தி விடுவார். தேச துரோகி, டுக்டே டுக்டே கேங். அதற்காக டெலிவிஷன் மீடியாக்கள்ல பணம் கொடுத்து வாங்கிய இது போன்ற ஜோக்கர்ஸ்கள் இப்ப பார்த்தீர்கள் இல்லையா, சைனா, பாகிஸ்தான், இதே தான். இதை தாண்டி ஒரு ஒரு குண்டர் கூட்டம் இருக்கு. யார் இந்த குண்டர் கூட்டம்? இந்த ஹிந்துத்துவவாதிகள், ஹிந்து ரக்ஷா தள், பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், இது போன்ற அமைப்புகள். அதுல இருந்து குண்டர்களை ஏவி விட்டு அடிப்பது, உதைப்பது, கலவரத்தை தூண்டுவது. நீங்க பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய கிரகயுத்தம் தொடங்க போகுது. ஒருத்தர் இருக்கான் பிங்கி சௌத்ரி என்கிற பெயர், நேத்துல இருந்து மிரட்டி வருகிறான். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்பி சந்திரசேகர் ஆசாத், அவரை பற்றி கொலை மிரட்டல் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னொன்னு இருக்கான் தக்ஷ் சௌத்ரி என்கிற பேர், தாடியெல்லாம் வச்சு கையில அருவாள், கதை, கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்க ஜந்தர் மந்தர் போக வேண்டியதானே, தைரியமான ஆள் தானே, போக வேண்டியதானே, போய் பாரு, தோலுடிச்சு விடுவார்கள் இந்த நாட்டு மாணவர்கள். ஜாக்கிரதை, சீண்டாதீர்கள். உங்களுடைய ஹிந்துத்வா, உங்களுடைய இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் குப்பையில தூக்கி போட்டுட்டு ஓரமா இப்படி உட்கார்ந்து, திஸ் இஸ் வாட் பெனிஃபிஷியல். இந்த மாதிரி நான் என்னைக்குமே பேசினது. ஆனால் இந்த நாட்டை எந்த அளவில் சீர்குலைத்து விட்டார்கள், எப்படி இந்த நாட்டின் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த ஒற்றுமையை இது போன்ற ஜோக்கர்ஸ்கள் அளித்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு தைரியத்தை நீங்க பாருங்கள். போலீஸ் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறது. இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வருகிறது. இந்த நேரம் டெல்லி போலீஸ் அவர்களை கைது செய்து சிறையில் போட்டிருக்கணுமா, போட்டிருக்க கூடாது. போட்டால் கூட என்ன, அடுத்த நாள் வெயில வெளியில வர போறார், அடுத்த நாள் மறுபடியும் இதே போன்ற விஷயங்களை கக்க போறார். அவர்கள் தீவிரவாதிகளா? அல்ல, ஜந்தர் மந்தர் நியாயமான முறைகள், டெமோக்ராட்டிக் முறைகள் இந்த நாட்டு அரசாங்கத்திடம் கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்கள். அது Now we'll come to Sanam Shetty's issue. I think she wants to come on a limelight, I'm sorry to say. Or she want to become another Kangana Ranaut. Kangana Ranaut பிஜேபியில் எப்படி இடம் பிடித்தாரோ அதே போன்ற இந்த பெண். பட் இதற்கான ரெண்டு பக்கங்களை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஒரு பக்கம், she had a right to speak and she was saying டெமோக்ரஸினா ஒரு டயலாக் இருக்கு. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுவது, நான் பேசுறது, ரெண்டுமே கேட்டு மக்கள் முடிவெடுக்கணும். She might have sound rude, she might have spoken bad, she might have spoken something which you don't agree with, but is this right? When she was talking in the middle, you know, 4-5 பேர் அப்படியே போய் நின்றுட்டு இப்படி கையெல்லாம் ஆட்டி அந்த பெண்ணை மறைச்சு, அந்த ஆதங்கம் அந்த பொண்ணு வெளியில போய் she started blasting. Right to speak is her democratic right. உங்களுடைய மேடையை பயன்படுத்தி தன்னுடைய அரசியலை செய்யக்கூடாதுன்னு நீங்க கூறலாம். பட் ஒரு நபர் பேசும்போது let her finish. Then you can debate on it. Then you can answer her. But another side, Sanam Shetty side, they பொறுத்தவரையில் her attitude or the way she spoke might have hurt many people. பட் அந்த வீடியோ நான் பல முறை கேட்டேன். அந்த வீடியோவில் she is mixing two different protests. டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொடெஸ்ட் அதற்கான விதம் வேற, தமிழ்நாட்டில் இங்கே டி நகரில் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன். வெரி பியூட்டிஃபுல்லி in an extreme organized manner. Students were sitting. Not only students, there were public, there were senior citizens. They were sitting there. நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது என்னால் கார் பார்க் பண்ண முடியவில்லை. பிகாஸ் 2 பேரும் பேரிகேடிங் போட்டு ப்ராப்பராக ரோப்பெல்லாம் போட்டு, அண்ட் யாருமே அந்த இடத்த ஜாம் செய்யலை. டிராஃபிக் பாட்டி போயிட்டே இருக்கு. வாலண்டியர்ஸ் ஆர் அவுட் ஆன் த ரோட். I couldn't see one single police. Police was sitting on the other side. ஏன்னா
அங்க நடக்கக்கூடிய விதம், அந்த போராட்டம் நடக்கக்கூடிய விதம் யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காமல் அமைதியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். 6வது நாள் 7வது நாள். Why did you start it like that, சனம்? எத்தனை பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டில இருந்து வந்திருக்கீங்க, எத்தனை பேர் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, எத்தனை பேர் நடுநடையாக இருக்கிறீங்க. நான் விஜயோடைய ரசிகை, அவரோட படத்தை பார்த்துட்டு வந்தேன். That is your personal choice. You can watch hundreds of films. You can be fan of Vijay. You can be fan of Rajinikanth. You can be fan of anybody in this world. Even I am a fan of many people. But that doesn't impact on my personal life. On my personal opinion. I never change my opinion by saying, okay, இந்த படத்தை பார்த்தேன் என்னோட ஒப்பீனியன் மாறிடுச்சு, அந்த படத்தை பார்த்தேன் என்னோட ஒப்பீனியன். So, sorry. You being an actress, there are followers. What you speak, where you speak is very, very important. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? You may have a different opinion, but if you are raising a voice which may go against those students, that is also not right. Nobody gave you a script. இதுதான் நீங்க பேசணும்னு யாருமே சொல்லல. பட் அந்த இடத்துல நீங்க பேசும்போது எதிரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கோபம் வந்து அவர்கள் கோஷங்களை வெளிவிடும் போதுதான் யாருமே தன்னுடைய சீட்ல இருந்து எந்திரிக்கல. கோஷங்கள் தான் விட்டுருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வளரக்கூடாது என்கிற விஷயத்தை வைத்தும் அங்க வந்து அவர்கள் நிறுத்தியிருப்பார்கள். நிறுத்தினது தவறுனே வச்சுக்கலாம் டெமோக்ராட்டிக் முறையில். பட் யூ ஆர் நாட் ஆன் அ டிபேட் டேபிள். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆல்சோ. எனிவேஸ், இன்னைக்கு 2 மணி தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் நடக்குமா நடக்காதா அதை பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த லெக்சரை நீங்க கேட்டீர்கள். நன்மைகள், பேப்பர் லீக் ஆன நன்மைகள். And our lovely Prime Minister, handsome Prime Minister, who is busy on recording selfie videos. இந்த வீடியோவை பகிருங்க. இந்த போராட்டத்தை பற்றிய பல்வேறு தகவலை, பல்வேறு வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ், செய்தி, தகவல் எல்லாத்தையுமே எங்களோட டீம் உங்களுக்காக சேகரித்து கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் எங்களோட டீம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், கேள்விகளை பதிவிடுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை தட்டுங்க. இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக அவர்களை முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அதற்கான QR கோடை இந்த சேனலில் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் கோ subscribe to our WhatsApp channel also. நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.